மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருவருக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ரகசியம் இருக்கின்றது. உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து, ராசியின் அமைப்பை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும், திருமண வாழ்க்கை, புத்திர பாக்கியம், பண வரவு, குடும்பத்தின் நிலை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ரகசியங்கள் எல்லாமே அடங்கி இருக்கின்றது. அப்படி வெளிவராத உங்களுடைய அந்த ரகசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். எப்படி இருப்பீங்க, திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கும், அதில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்ற ஒட்டுமொத்த உங்களுடைய வாழ்க்கையுடைய ரகசியத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். யாரும் சொல்லாத ஆச்சரியமான அதிர்ச்சியான சில உண்மைகளும் அடங்கி இருக்கின்றது. கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். எதையும் துணிச்சலோடு சாதிப்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள். கடகம் ராசி அப்படின்றது காலச்சக்கரத்தின் அடிப்படையில் சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்றது தான் உங்களுடைய ராசிக்கு மிக பெரும் சிறப்பாக சொல்லப்படுகின்றது. கடகம் ராசி அப்படின்றது மற்ற ராசிகளை விட சிறப்பான ராசி. உங்களுடைய ராசியின் அதிபதியாக சந்திர பகவான் வருவதால் பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி அப்படின்றதுனால, உங்களுடைய ராசி ஒரு பெண் ராசி அப்படின்றதுனாலையோ மற்ற ராசிகளை விட பல சிறப்பு பலன்கள் உங்களுடைய ராசிக்கு எதிர்காலத்தில் காத்து கொண்டிருக்கின்றது என்பதையும் சொல்ல வேண்டும். சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் உடலாலும் மனதாலும் தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள், அழகான மற்றும் கவர்ச்சியான உடல் அமைப்பை கொண்டவர்கள். வாக்கு சாதுரியம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்காக கடுமையாக உழைப்பவர்களாக இருப்பீங்க. தலைமை பண்பு, எல்லோரையும் வழிநடத்தி செல்லும் திறன், இதெல்லாம் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். நீங்கள் மனதில் எப்போதுமே எதிர்மறை சிந்தனைகளை கொண்டிருப்பீங்க. இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ அப்படின்ற குழப்பம், மன தெளிவின்மை இதெல்லாம் உங்ககிட்ட பெருசாக இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். கடகம் ராசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசி அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுடைய கடகம் ராசியில் சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய ஜாதகக்காரர்களுக்கு வரப்போகின்ற மனைவி அழகாகவும் பாசம் அதிகமுடையவர்களாகவும் இருப்பாங்க. மனைவிக்கு பிறந்த வீட்டில் அந்நிய பெண் போல நடத்துவாங்க. இதனால் அவங்க தாய் வீட்டுக்கு அதிகம் செல்வதற்கு பெருசாக விரும்ப மாட்டாங்க. மனைவி பிறந்த ஊர் ஜாதகருக்கு, அதாவது உங்களுடைய மனைவி பிறந்த ஊரானது உங்களுக்கு தெற்கு வடக்கு தெருவில் மேற்கு பக்கம் உள்ள வாசலாக இருக்கும். மனைவியின் வீடு பள்ளம் இருக்கக்கூடிய இடத்துல அமைந்திருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சாந்தமான குணம், சகிப்புத்தன்மை, அதிக மரியாதை, அதிக கடவுள் பக்தி இதெல்லாம் அதிக அளவில் உங்ககிட்ட இருக்கும். உங்களுடைய பேச்சில் உறுதி இருந்தாலும் எப்போவும் மென்மையாக இருப்பீங்க. சாந்தமாக மட்டும்தான் பேசுவீங்க. உங்களுடைய அதாவது கடகராசியில் காலசக்கரத்தின் சுபஸ்தானமாக உங்களுடைய ராசி இருப்பதால் பிறப்பில் ஏழ்மையாக நீங்கள் பிறந்தாலும் படிப்படியாக உங்களுடைய உழைப்பினால் மிக பெரும் லட்சியங்களை அடைபவர்களாகவோ நீங்கள் இருப்பீங்க. சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தின் கீழ் நீங்கள் இருப்பதால் தாயின் மீது அதிக பாசம் வச்சிருப்பீங்க. தெய்வத்திற்கு நிகராக உங்களுடைய தாயை மதிப்பவர்களாக இருப்பவர்கள் தான் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய ராசிக்கு திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை அப்படின்ட்டு பார்க்கும்போது திருமண பொருத்தம் அப்படின்றது எல்லோருக்குமே மிக முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய கடகம் ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதமும் பூசம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும்
ஆயில்யம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும் அடங்கியிருக்கின்றன. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கடகம் ராசிக்காரர்கள். கடகம் ராசியில் பிறந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். பரணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை எல்லாம் திருமணம் செய்து கொள்ளலாம். அதேபோன்று கடகம் ராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த பெண்ணாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அவிட்டம் 1, 2 பாதம் நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், மிருகசீரிஷம் நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக கடகம் ராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் உத்திரம், அஸ்வினி, புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரம். அடுத்ததாக பெண்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் ஆயில்யம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1, 2, 3 பாதம் நட்சத்திரம், பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம். அடுத்ததாக கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் அஸ்தம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம். கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்த ஆண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதில் கை வைத்தாலும் சரி அதை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு ஆளுமை திறன் அதிகம் இருக்கின்றது. பிறரை தன்பால் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கின்றது. ஏற்றுக்கொண்ட வேலையை முடிக்காமல் விடவே மாட்டீங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் அப்படின்ட்டு விரும்புவீங்க. உங்களால் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கே லாபமே தவிர அவங்களால உங்களுக்கு லாபம் இருக்காதுன்னே சொல்லணும். நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் அப்படின்ற விருப்பம் கொண்டவர்கள். எல்லா விஷயத்தையுமே எளிதில் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் கொண்டவர்கள். இயற்கையாகவே உங்களுக்கு இந்த பக்குவம் இருக்கும். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அதனால் அதன் பிறகு வருந்துபவர்களாகவும் இருப்பீங்க. பிடிவாத குணம் உங்ககிட்ட சற்று அதிகமாக இருக்குன்னே சொல்லணும். கள்ளம் கபடம் இல்லாத வெகுளியான மனது கொண்டவர்களாகவும் இருக்கீங்க. குடும்பத்தின் மீது அதிக அக்கறை இருக்கும். குடும்பத்திற்காக எதையும் விட்டு கொடுப்பவர்களாக இருப்பீங்க. சுகபோகமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்ற ஆசை இருக்கும். எந்த நேரத்திலும் யாருடைய பணமாவது உங்களுடைய கையில் இருந்து கொண்டே இருக்கும். உங்களிடம் சேமிக்கும் பழக்கம் அப்படின்றது குறைவாகத்தான் இருக்கும். வெளியூர் வெளிநாடுகளில் சென்று பணம் ஈட்டுபவர்களாக இருப்பீங்க. பொது காரியங்களுக்காக செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையால் வாழ்க்கையின் உச்சத்திற்கு நீங்கள் செல்ல போகிறீர்கள். கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் நிலம், வீடு, வாகனம் என வசதி வாய்ப்புகளோட எப்பொழுதும் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஒரு கட்டத்திற்கு மேலே மத்தியம வயதுக்கு மேலே எப்போ வேண்டுமானாலும் உங்களுக்கு அமையலாம் என்றே சொல்லணும். நல்ல கற்பனை திறன் இருக்கும். அதே நேரத்தில் நல்ல ஞாபக சக்தியும் இருக்கும். உங்களிடம் மற்றவர்கள் பழகுவது சற்று கடினம் என்றாலும் பழகிய பிறகு பிரிவது அதைவிட கடினம் என்று தான் சொல்லணும். தன்னை நம்பியவர்களுக்காக எல்லா உதவிகளையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க. இதனால் மற்றவர்களிடம் அடிக்கடி ஏமாந்து போகவும் செய்வீங்க. உங்ககிட்ட சாதிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். பெரும் கூட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் அதில் நீங்கள் தனித்தே தெரிவிங்க. தன்னை விட மேலான இடத்தில் உள்ளவர்கள் மீது ஒரு கண் எப்போதும் உங்ககிட்ட இருக்கும். சந்தர்ப்பம் கிடைத்தா அந்த இடத்திலேயே போய் அமர்வீங்க. அப்படிப்பட்ட ராஜதந்திரியாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தில்
உங்களுடைய திருமண வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. இல்லற வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால் பிரிவு ஏற்படாது அப்படின்றத ஒரு கட்டத்திற்கு மேலே தான் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அதற்கு முன்னாடி சில பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இருப்பீங்க. நீங்கள் யாருடன் பழகினாலும் பழகியவர் மறக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தி விடுவீங்க. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். மிகப்பெரிய ஆசைகளை மனதில் பூட்டி வைத்திருப்பீங்க. அந்த ஆசையை அடைவதற்காக கடுமையாக உழைப்பவர்களாக இருப்பீங்க. தான தர்மம் செய்வதில் உங்களுக்கு விருப்பம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். தாராள மனப்பான்மை அதிகமாக இருக்கும். செல்வம் சேர்ப்பதில் அதிக ஆர்வம் இருக்கும். கலைகள்லையும் கல்வி கேள்விகள்லையும் சிறந்து விளங்குவீங்க. தாயின் ஆசியும் அரவணைப்பும் இருக்கும். சிலருக்கு தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டுமென்று வேண்டாத தெய்வம் இல்லை என்றே சொல்ல வேண்டும். அதற்கெல்லாம் பலனாக 39 வயதுக்கு பிறகு நல்லதொரு மாற்றம் உங்களுடைய வாழ்வில் வந்து சேரும். புத்திர பாக்கியம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையில் அது ஒரு முக்கிய அங்கம் வகிக்கின்றது. பிள்ளை இல்லையே, குழந்தை பேர் இல்லையே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் நிச்சயம் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். செல்வ செழிப்போட பிள்ளைகளோட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. உங்களுக்கு தண்ணீரின் மீது அதிக விருப்பம் இருக்கின்றது என்றே சொல்லணும். தண்ணீரை கண்டால் சிறு குழந்தை போல விளையாடுவீங்க. நண்பர்களிடையே விரோதத்தையும் சில நேரங்களில் வளர்த்து கொள்வீங்க. நீங்கள் அதாவது உங்களில் பெரும்பாலானோர் சற்று பலவீனமான உடல் அமைப்பையும் கொண்டிருப்பீங்க. சண்டை என்று வந்துட்டால் ஒதுங்கி செல்ல விரும்புவீங்க. உங்களுடைய செயல்களில் மந்தமாகவும் கவன குறைவாகவும் இருப்பீங்க. விவேகமான புத்திசாலித்தனத்தை கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. நீங்கள் மற்றவர்களின் எண்ண ஓட்டங்களை விரைவாக புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றாற்போல செயல்படுவீங்க. மற்றவங்களுடைய கருத்துகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. சில சமயங்களில் நீங்கள் தைரியம் மிகுந்தவர்களாகவும் காட்சியளிப்பீங்க. துணிச்சலான காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். உங்களுடைய மனம் எப்போதும் சற்று அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். நாடோடிகள் போல அலைந்து திரிந்து நிம்மதியற்ற வாழ்க்கையை கூட வாழ்ந்திருப்பீங்க. விருந்தினர்களை உபசரிப்பதில் வல்லவர்களாக இருப்பீங்க. புதுசாக ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையானவர் கிழக்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து உங்களுக்கு வருவாங்க. வழிகாட்டுவதில் நல்ல திறமை மிக்கவர்களாக உங்களின் வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவாங்க. தான் கொண்ட கொள்கையிலிருந்து சிறிது மாறாதவர்களாக இருப்பாங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை பல போராட்டங்கள் நிறைந்ததாக நிச்சயம் இருக்கும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவம் இல்லாதது தான் இதற்கு காரணம். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு தான் தொழிலானது மிக சிறப்பாக அமையும் அப்படின்றது யாரும் சொல்லாத உங்களுடைய வாழ்க்கை ரகசியம்னே சொல்லலாம். திருமண தடைகள் நீங்கள் விநாயக பெருமானை வழிபடலாம். உங்களுடைய திருமணத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. திருமண வாழ்க்கையும் அதன் பிறகு சுமூகமாக செல்லும் என்றே சொல்ல வேண்டும். அனைத்து விதத்திலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக நிலைகள் ராசி அமைப்பு இதெல்லாம் பொறுத்து எதிர்கால வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் எல்லாமும் சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய பேச்சில் சற்று கவனமும் செயலில் கொஞ்சம் சுறுசுறுப்பும் நேர்மையான எண்ணமும் கொண்டிருந்தால் உங்களை யாராலும் அசைக்க முடியாது அப்படின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி கொண்டே சென்று கொண்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியத்தில் எது எல்லாம் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்றால் திருமணம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குடும்பத்தை எப்படி பார்த்து கொள்கிறீர்கள் அப்படின்றது இன்னொரு பக்கம் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்கள் அப்படின்றது. இது அனைத்திலையுமே உங்களுடைய நிலைகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு நிலைகளாக இருக்கின்றது. ஒவ்வொரு விஷயத்தையுமே படிப்படியாக கடந்து வந்து வாழ்க்கையில் செல்வ செழிப்போட சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்றது தான் உங்களுடைய தலையில் எழுதியிருக்கின்றது, தலை விதியாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தில் உங்களுடைய அனுபவத்தையும் முயற்சியையும் கொண்டு யோகமும் அதிர்ஷ்டமும்
உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டும் முன்னேற்றமான செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் மாற்றி அமைத்து கொள்வீர்கள். அதாவது உங்களுக்கு ஏற்றாற்போல அனைத்தையும் அமைத்து கொள்வீர்கள் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். நீங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் அப்படின்ட்டு விரும்புனீங்க அப்படின்னா தெய்வ வழிபாடும் இறை வழிபாடும் மிக முக்கியமாக இருக்கின்றது. உங்களால் முடிந்த அளவிற்கு தெய்வ பக்தியோடு விநாயக பெருமானையும் வெங்கடேச பெருமாளையும் வணங்கி வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, குடும்பத்தின் நிலை, பண பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் எல்லாம் நிச்சயம் நீங்கிவிடும் என்று உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியத்தில் என்ன நடக்கும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசியில் பிறந்த அனைவரும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.